எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ECIL அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து உங்களுக்கு ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனியாக செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனியாக உங்களை வந்து இப்போதைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரைனிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜினியர் போஸ்டிங் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. இன்ஜினியர் போஸ்டிங்கில் உங்களுக்கு வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் என்னென்ன டிசிப்ளைன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், E&I இன்ஸ்ட்ருமெண்டேஷன், CSE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், EEE, சிவில், கெமிக்கல். இந்த டிசிப்ளைனில் 4 years ஃபுல் டைம் இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 60% மினிமம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த குறிப்பிட்ட டிசிப்ளைனில் 4 வருஷம் ரெகுலர் கோர்ஸாக நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதாவது ஃபுல் டைம் மோடில் 4 years இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி மினிமம் 60% இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 59.99% வருது ப்ரோ, அப்போ அது 60 தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரவுண்டாக 60 இருக்கணும். இந்த பாயிண்டில் வரதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 60% இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். 40,000 பேசிக் சேலரி இருக்கும். ஸோ 1,42,000 வரையும் மந்த்லி சேலரியாக ஏர்ன் பண்ணலாம். பட் இப்போதைக்கு பேசிக் சேலரி 40,000 ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் அதெல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஒரு 60-70 கிட்ட வரும். ஓகேங்களா? சரி ப்ரோ, என்ன ஏஜ் இருக்கணும்? ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சம் நீங்கள் 27 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா. SC/STக்கு 5 years, அதே மாதிரி OBCக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 27க்கு மேலே இந்த OBC, SC/ST இந்த கேஸ்ட்டுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 27 வயது வரையும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பேசிக் 40,000 ப்ளஸ் அது போக உங்களுக்கு DA, HRA, ப்ரொவிடென்ட் ஃபண்டு, லீவ் அலவன்ஸு, இந்த மாதிரி கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் உங்களுக்கு டைம் டு டைம் அலவன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இடஒதுக்கீடு பாருங்கள். கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 80 போஸ்ட். ஓகேங்களா? அதில் ஜென்ரலுக்கு ஒரு 38, EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பாங்க, அந்த கம்யூனிட்டிக்கு 8 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. OBCக்கு 22, SCயில் 10, STயில் 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி டிசிப்ளைன், ஒரு டிசிப்ளைனுக்கான டோட்டல் வேக்கண்ட் அதை வந்து கேட்டகிரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிலபஸ் எல்லாமே டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி SC/STக்கு 5 years, OBCக்கு 3 years கொடுத்துருக்காங்க. ஸோ OBC வந்து நீங்கள் 30 வரையும் அப்ளை பண்ணலாம். SC/STக்கு 5 years, 32 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சரி ப்ரோ, இப்போ எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? CBT கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். CBT பர்சனல் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. CBT மார்க் பேஸ் பண்ணி தான் பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். CBT எக்ஸாமினேஷனில் யாருடைய ஸ்கோர் அதிகமாக இருக்கோ அவங்கள தான் வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ CBT பாருங்கள், எந்தெந்த இடங்களில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், மும்பை, டெல்லி, கொல்கத்தா. அந்த வகையில் நம்ம சென்னையில் எக்ஸாம்ஸ் இருக்குது. எக்ஸாம் சென்டர் எல்லாமே சென்னையில் இருக்குது. சென்னையில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 120 நிமிஷம். ஸோ 2 மணி நேரம் எக்ஸாம். மொத்தம் 100 கொஷின். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து குறையும். தெரியல அப்படின்னா விட்டுருங்க. கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி ரெண்டுத்துலேயும் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாம். இங்கிலீஷில் வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் வரும், ஹிந்தியில் வராது. ஸோ நீங்கள் ஹிந்தியில் மொத்தமே, அதாவது இப்போ இங்கிலீஷில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போர்ஷன் இருக்கும் இல்லைங்களா? உதாரணத்துக்கு இந்த கிராமர், இது எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் வரும். இங்கிலீஷில் வரக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் வரும், ஹிந்தியில் வராது. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாம். Syllabus of the computer-based test will be primarily focused on the objective type questions from the core engineering subject. அதாவது
நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கல் சம்மந்தமாக தான் அந்த 100 கொஷினுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் இருந்து தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த டிசிப்ளைன் படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் புக்ஸை வாங்கி கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட் சிபிடி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் இந்த ecil.co.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எக்ஸாம் போகிறப்ப ஹால் டிக்கெட், அந்த ஹால் டிக்கெட் கூட ஏதாவது ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். பேன், ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எது இருக்கோ ஒரிஜினல் ஒரு செட்டு ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில், அந்த ஃபீ ரெசிப்ட்டும் நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். இப்போ எக்ஸாமை பேஸ் பண்ணி பர்சனல் இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ மட்டும் ஹைதராபாத்தில் இருக்கும். அங்கே தான் நீங்கள் போய்ட்டு உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்வியூ போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டு, டைம், வென்யூ இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க கால் லெட்டரில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன். அப்டேட் எல்லாமே டெலகிராம் சேனலில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ கால் லெட்டர் எடுத்துகிட்டு போகணும். 10th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணியிருப்பீங்க அந்த ரிசிப்ட்டு, இது எல்லாமே நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அடுத்து பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னா 1000 rupees. ரொம்ப ரொம்ப அதிகம். 1000 rupees நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் ஓபிசி ஹாவ் டு பே நான் ரீஃபண்டபிள் ஃபீ ஆஃப் 1000 rupees. 1000 rupees நீங்கள் பே பண்ணணும். அது ஆன்லைன் மோடு தான். ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ecil.co.in இல்லை கரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் கரண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். 16th 5 ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது ஆல்ரெடி அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் June 5 வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா 100 இல்லை 50 KBக்கு குறைவாக தான் இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.